Okay, இப்போ நம்ம வந்து January 27க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் vocabulary words பார்த்துடலாம். ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டியஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேர்ட். ஸோ ஆர்டியஸ்னா வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிறதா மீனிங். சரியா, ரொம்ப கடினமாக ஒரு பண்ணக்கூடிய செயலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டியஸ் அப்படிங்கிற வேர்டால் சொல்லுவோம். பெலிஜெரண்ட் அப்படின்னா அக்ரஸிவ், ஹாஸ்டைல். ஹாஸ்டைல்னா ஏதோ ஒன்றுத்து மேலே வெறுப்பாக அதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. ஸோ அதுதான் ஹாஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அக்ரஸிவாக அதுக்கு எதிர்த்து நம்ம இது பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து பெலிஜரண்டோட சினானிம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபால்டர் அப்படின்னா லூஸ் ஸ்ட்ரென்த் ஆர் கான்ஃபிடென்ஸ். ஒருத்தவங்க வந்து கான்ஃபிடென்ஸை லேக் பண்ணுறதோ இல்லை ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ணுறதோ, ஸோ அதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஃபால்டர் அப்படிங்கிற வேர்டால் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமினென்ட். இமினென்ட்னா என்னென்னா அபவுட் டு ஹேப்பன், ஏதோ ஒன்று நடக்க போகுது, அபவுட் டு ஹேப்பன், அதை பற்றினது இது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இமினென்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நியான்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்டில் டீடைல்டுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குன்னா அதில் சப்டில் டீடைல்டுனா இதில் ஒரு கலரு, இதுக்கான ஸ்பெசிஃபிக் கலரு, ஒரு டிசைனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவ இதாக பண்ணுறது சப்டில் டீடைல்டு. ஓகேவா, டீட்டெயிலாக ஒன்று தான் தனித்தனி இதாக பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதான். ஸோ நியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டுக்கானது மீனிங் வந்து சப்டில் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ January 27க்கான வெக்காபுலரி பார்த்தாச்சு. தேங்க்யூ.